வணக்கம் நண்பர்களே. இன்றைய இரையாற்றல் பகிர்தலில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். நிதி என்பது ரொம்ப இனிமையானதுதான். ஆனால் நம்ம கடந்த காலத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிற வேலையை விட்டுறணும். நிகழ்காலத்தில் நம்மளுடைய கவனத்தை செலுத்தணும். பழைய காலத்தை சரி பண்ணுறதுக்காக முயற்சியெல்லாம் தேவையில்லை. எதிர்காலத்தை ஒரு மாற்றிக்குவோம் அப்படிங்கிறது வேணாம். நடைமுறையில் நம்ம வாழ்கிறத மகிழ்ச்சியாகவும் ரிலாக்ஸாகவும் வாழ்ந்து பழகிடுவோம். ஏன்னா கடந்த காலத்தில் ஏற்பட்ட விஷயங்களை சரி பண்ணுறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று. ஏன்னா அது சூழல், அந்த சூழலில் அது நடந்தால் தீரும். எதிர்காலம்ங்கிறது இன்னும் பிறக்காது, அதை பற்றி நம்ம கவலை இல்லை. நிகழ்காலத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுடைய இறை குணங்கள் மூலமாக, இறை உணர்வுகள் மூலமாக நம்ம அணுகும்போது நிறைய மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது நண்பர்களே. இது ஒவ்வொருத்தருக்கும் அந்த தனது அனுபவம், தனது நிகழ்காலத்தை வாழ்வதற்கு முழுமையான உரிமை இருக்குது. முழுமையான நம்மளுடைய உணர்வுகளையும் உரிமைகளையும் நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம நடைமுறையில் நிகழ்காலத்தில் வாழ்ந்து பழகணும். சரி, நன்றி. நல்லது. நம்ம இரையாற்றல் பகிர்தல் நிகழ்வு துவங்கலாம். மென்மையாக கண்களை முடிக்குங்க, அமைதியாக உட்காந்துக்குங்க. வாங்கிக்கிறத கொடுக்குற தன்மையில் மனம் இருக்கட்டும். எந்த முத்திரைகளும் தேவையில்லை. இருக்கைகள் எல்லாம் சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இயல்பாக இருங்க, கவனிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையை கவனிங்க. உங்களுக்குள்ள நுழையும் அந்த இறை ஆற்றலையும் கவனிங்க. எல்லாம் சிறப்பாக இருக்கும். நல்லது நண்பர்களே, துவங்கலாம்.
நன்றி நண்பர்களே. இன்றைய இரையாற்றல் பகிர்தல்ல நான் பங்கு கொள்ள உதவிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நிகழ்காலத்தில் வாழ்றது அப்படிங்கிறது நம்ம அந்த செகண்ட்ல மட்டும் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே போகிறது கிடையாது. இந்த முழுமையோட தொடர்பில் இருக்கிறதுன்னு அர்த்தம். அது நம்ம பழக பழக எளிதாகும். எதுலையும் கவனம் வச்சுக்க வேண்டாம், முழுமையை கவனிங்க, விழிப்புணர்வோடு இருங்க. அந்த ஒரு ஸ்டேட் வரும், அதை நம்ம உணர முடியும். அந்த ஒரு மகிழ்ச்சி, எல்லா உயிர்களோட ஒன்று கலந்த ஒரு உணர்வு, இதெல்லாம் அந்த நிகழ்காலத்தில் வாழ்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். அதை நம்ம கவனிக்கணும். நிகழ்காலங்கிறது நம்ம கையில் இருக்கிற இந்த செயல்கள் மட்டும் கிடையாது, எல்லாம் அந்த முழுமையோடு சம்மந்தப்பட்டது. அதை விழிப்பாக கவனிச்சுட்டே வாங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு பாதைகள் திறக்கும். நல்லது நண்பர்களே, நாளை சந்திப்போம்.